இந்த உலகம் முன்னுதான் அல்ல, உன் தலைமுறை வருங்கால சந்ததியினரோடது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்க. வாடகை வீட்டில் வாழ்பவன் எப்படி உரிமையாளன் வரும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைப்பானோ அப்படி இந்த நாட்டை உன் தலைமுறை அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும். நீ அப்படி வச்சிருக்கியா? மலை வச்சிருக்கியா? ஆற வச்சிருக்கியா? காடுகளை வச்சிருக்கியா? பூச்சி வண்டுகள், தட்டான் பூச்சி, வண்ணத்து பூச்சி வச்சிருக்கியா? இருக்கா? இல்ல. நம் காலடியில் 1/4 கிலோமீட்டருக்கு கேரளா. பழமுரிஜான் சொல்றாரு கேரளாவை பற்றி சொல்லும்போது, உலகத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக சுருக்கினால் அது கேரளா என்று சொல்றார். கடவுளின் தேசம்ங்கிறார்கள் கேரளாவை. இது காரணம் என்ன? என்னைக்காவது நீங்க செய்தி படித்ததுண்டா? பருவமழை கேரளாவில் பொய்த்து விட்டது என்று, கேரளா கடும் வறட்சியை எதிர்கொண்டது என்று என்னைக்காவது செய்தி படித்ததுண்டா? இல்ல. சின்ன குடிசை வீடா இருந்தாலும் மா, பலா, வாழை, தென்னை இந்த மரங்கள் இல்லாத வீடை நீங்க பார்த்ததுண்டா? காடுகளை பெற்ற குழந்தைகளை போல மரங்களை நேசிக்கிற ஒரு பூமி இருக்குன்னா கேரளா தான். உங்களுக்கு தெரியுமா? ஒரு மரத்தை நீங்க வெட்ட முடியாது. கேரளாவுக்குள்ள போனீங்கன்னா பூமியின் சொர்க்கமா இருக்குது. ஒரு விடுதியில தங்கியிருந்தோம் நானும் என் தம்பியும். செங்கோட்டைக்கு நான் வந்துடக்கூடாதுன்ட்டு எப்படியாவது என்னை கைது பண்ணிடணும்ட்டு ராவா சுத்துறாங்க. நான் போய் கேரளாவில் அணைஞ்சு போட்டு படுத்துட்டேன். அங்க ஒரு விடுதியில தண்ணியை திறந்தா, நம்ம ஊர்கள் நம்ம வீடுலாம் தண்ணி எப்படி திறப்போம்? திறந்தவன எப்படி விட்டோம்? கொஞ்சமா இருந்துச்சுன்னா போவோம், சடன்னு அடிக்கணும். அங்க எப்படி தெரியுமில, அவனே முடிவு பண்ணிட்டான், இவ்வளவுதான் தண்ணி, இதுக்குள்ள கழுவிக்கே குளிச்சுக்கிட்டான். அவன் இன்னும் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கல, ஆனால் முன்னெச்சரிக்கையோடு தான். நீங்க இதுக்காகனாலும் என் தம்பி தங்கச்சியில் ஒரு பயணமா போய் ஒரு விடுதியில போய் சோதிச்சு பார்த்து வாங்க. அவன் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்கான் பாருங்க. ஒரு தேசத்துல சீம கருவேலைங்கிற ஒரு மரத்தை நீங்க அந்த மண்ணில் பார்க்க முடியாது. சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை வந்து ஒரு செடியை பிடிங்கி சீம கருவேலை செடியை ஒரு கடையில் கொடுத்தா அவன் 10 ரூபா 5 ரூபா செலவு கொடுப்பாரு. அதை ஊக்கப்படுத்தி, அந்த செயலை ஊக்கப்படுத்தி அந்த தேசத்தை, அந்த மண்ணை எவ்வளவு நேசிச்சு வச்சுக்காம பாருங்க. இங்க நீங்க நுட்பமா கவனிங்க. 32 ஆறுகள் தமிழ்நாட்டில், 32 ஆறுகள், 32 ஆறுகளையும் மணலை அள்ளி வித்தாச்சு. மணல் என்பது வெறும் நீங்க மண்ணுன்னு பாக்குறீங்க, அது இல்ல, அது இல்ல. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதித்து விட்டால் நோய் தொற்று வந்து உடனே நான் இறந்து போவேன். ஆற்றுக்கு மண்ணை அள்ளிட்டா ஆறு இறந்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் மணல் தான், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கியும் மணல் தான். எங்க அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கு மேலே தேங்கி நிற்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தக்கூடாது, அதை வேளாண்மைக்கு தான் பயன்படுத்தணும். பூமிக்கு உள்ளே இருந்து கிணறு ஆள் குழாயிலிருந்து எடுக்கிற தண்ணீரை தான் குடிக்கணும். ஏன்னா தூய நீரை பூமி மணல் வடிகட்டி வச்சிருக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா நமக்கு எப்படி இருக்குது நிலைமை? ஆற்ற பூரா அள்ளி வித்தாச்சு. வித்துட்டு இப்ப எங்க வருது? எம் சாண்ட், மலை மணல். அங்க வந்துட்டான், இதை வித்து முடிச்சாச்சு. இப்ப இங்க வர்றான். உன்னால ஆறை நீ உருவாக்கல, அருவி உருவாக்குனது. மணலை நீ உருவாக்கல, அருவி கொண்டு வந்து சேமித்தது. இங்க பாருங்க, இப்போ கடல் நீர் சூரிய வெப்பத்தில் நீராவி ஆயிருது, அப்படியே மேல வருது. இது மேகமா ஆகாது, என கணம் அடர்த்தி குறைவா இருக்கு. இப்ப இது எப்போது மேகமாகுது? மனித உடல், விலங்குகளின் உடல், மரங்களின் வியர்வை. வேர்க்கிற மரம் இருக்கு, யூக்கலிப்டஸ், சீமக்கருவேல மரம், இதெல்லாம் வேர்க்காது. நம்ம பாரம்பரிய மரங்களுக்கு தான் வேர்க்கும். அந்த வேர்க்கிற மரம் தான் மேகத்தை அறுவடை செய்யும். இந்த வேர்வை எல்லாம் நீராவியாகி மேல போய் ஏற்கனவே கடல் நீர் நீராவி அந்ததோட இணைந்து மேலே இருக்கிற தூசி, கரி இதெல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது. காற்று தள்ளிட்டு போகுது. இந்த மேகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு இயற்கை பேரரணை வச்சிருக்கு, அதான் மலை. இந்த மலை மேல 200-300 அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள், காடுகள், அடர்ந்த காடுகள் இந்த மேகத்தை தடுத்து அறுவடை செய்து மழையாக. அந்த காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்கிற இடத்துல தான் மழை பொழியுது, மேகம் மழை கொட்டுது. அப்ப அந்த காடுகள் தான் அறுவடை செய்யும். அது அங்க பல கோடிக்கணக்கான புற்கள் இருக்குது, அதுக்கு சோலைக்காடுகள் என்று பெயர். அந்த சோலைக்காடுகள் தன் உணவு தேவைக்கு நீரை, மழை நீரை சேமிச்சு வச்சுக்கு. அந்த புற்கள் எல்லாம் தன் உணவு தேவை போக 1-2 துளிகளை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான புற்கள் அது உருட்டி விடும்போது சிறு சிறு நீர் துளிகள்லாம் 1-2 பேரருவியாக பெருக்கெடுத்து கொட்டு. அந்த அருவி ஓடி வரும்போது அங்கே இருக்கிற பாறங்கற்கள், சிறு பெரு கற்களை ஒன்றோட ஒன்று உருட்டி மோதி நொறுக்கு. அப்படி நொறுங்கி வருகிறதா ஆறு மேல மணலா படியுது. அரை அங்குலம் ஆற்று மணல் படிவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். நீங்க 30 அடி அடி கொண்டு வைக்கிறீங்க. அப்ப எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். இப்ப இந்த ஆறுல இருந்தது, மலையில இருந்தா அருவி, அருவியில இருந்தா ஆறு, ஆறுல இருந்தா நீர், நீர்ல இருந்தா சோறு, சோறுல இருந்தா வயிறு, வயிறுல இருந்தா உயிர், உயிர்ல இருந்தா வாழ்க்கை, நாகரிகம். இப்ப இந்த ஆறை முடிச்சாச்சு. இப்ப மலையை எம் சாண்ட் நொறுக்கிட்டான். இந்த மலையை முடிச்சிட்ட பிறகு உன் நிலம் பாலைவனமா மாறிடும். முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும். பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாத்தன் இளங்கோடியில் பாடிட்டு போயிட்டான் சிலப்பதிகாரத்தில். உன் நிலம் பாலைவனமாக மாறிட்டது. நீ வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதை மாற்றணும்னா சீமான் செய்கிற வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சு. இது ஒவ்வொருத்தரோட வேலைன்னு உணர்ந்து தெளிந்தால்தான்
இது சரி வரும். மாற்றத்தை விரும்புகிற எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்றிணைந்து நினைந்தால் மாற்றம், புரட்சி. இதை புரிஞ்சுக்கணும். நீ இதை சிந்திக்காம, இதை கற்றுக்கொள்ளாம நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல்ல இந்த இனம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நீங்களும் நானும் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள். முதல்ல தாய்மொழியிலிருந்து ஒரு இனத்தை வெளியேற்றிட்டான். தமிழன் நாட்டில் இல்ல தமிழ், தமிழன் ஏட்டில் இல்ல தமிழ், தமிழன் வீட்டில் இல்லை, தமிழன் நாட்டில் இல்லை. நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழாது. பேச்சு தமிழ், ஆட்சி தமிழ் எதுவும் இல்லை. உன் வழிபாட்டில் தமிழ் இல்லை, உன் வழக்காடு மன்றத்தில் தமிழ் இல்லை, உன் பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழ் இல்லை. தமிழர்கள் நீங்க எல்லாரும். நான் ஒரு தமிழன் பேச வரேன், என்னை அழைப்பதில் ஆங்கிலத்தில் வச்சுட்டு இருந்தது. அது குறைன்னு சொல்லல, ரொம்ப நாளா நடந்துருச்சு. உங்களை மாதிரி தான் நானும் அண்ணனும் ஆங்கிலத்தில் பேசிட்டு வாடா மச்சான் டீ சாப்பிடுவோம், ஏடா டென்ஷனா இருக்கா, ஃபீல் பண்ணாரா, அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். என் தாய்மொழியை நான் பேசாது வேற யார் பேசுவா? என் தாய்மொழியில் சொற்கள் இல்லையா? சொல்லுங்க, சொற்கள் இல்லையா? இவங்க எல்லாருக்கும் டீ தான், நமக்கு தேநீர்னு ஒரு தூய தமிழ் சொல் இருக்கு. நீங்க எல்லாருக்கும் காஃபி தான், நமக்கு குழம்பின்னு ஒரு தூய தமிழ் சொல் இருக்கு. அவன் எல்லாருக்கும் மைக் தான், நமக்கு ஒளி வாங்கின்னு ஒரு தூய தமிழ் சொல் இருக்கு. அவன் எல்லாருக்கும் ஸ்பீக்கர் தான், நமக்கு ஒளி பெருக்கின்னு ஒரு தூய தமிழ் சொல் இருக்கு. தமிழில் இல்லாத கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்கள் உலகில் எந்த மொழியிலும் இல்லை. ஆனா பேசுறதுக்கு நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. தமிழ்ல பேசிட்டா முட்டா பையன் நினைப்பாங்க, தமிழ்ல பேசிட்டா மடையன் படிப்பறிவு இல்லாதவன் நினைப்பாங்க. உலக புதுமறை தந்த பேரறிஞனை பிரசவித்த இனத்தின் பிள்ளைகள் நீங்கள். பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, என்ன சொல்றாரு? தோல்விக்கு இரண்டே காரணம்டா. ஒண்ணு எதையும் யோசிக்காம செய்வது, இன்னொன்று யோசிச்சுட்டு செய்யாம இருக்குது. அதான் அவர் சொல்றாரு. கன்ஃபியூஷன் சொல்றான், சரியானது என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம், அதான் தோல்விக்கு காரணம்ங்கிறான். இதையே நம்ம தாத்தா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறான் வள்ளுவ பெருமகன். ஆகப்பெரும் மேதை. நீ என்னவா நினைக்கிறியோ அதுவாகவே வாங்கிறான். உலகம் பூரா இருக்கிற தத்துவம் தான். எண்ணியாங்க இதுவரை எண்ணியர் திண்ணியராக பெறுகிறது. நாங்கெல்லாம் படிக்கும்போது எது ஒன்றையும் சந்தேகி மாமேதை மார்க்ஸ் சொன்னார். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்பீர், கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் சொன்னார். நாங்கெல்லாம் பார்ப்போம், மார்க்ஸ் சாக்ரட்டிஸ் இதை பயங்கரமா பேசியிருக்காங்க. நம்ம பாட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுட்டான். அப்ப மார்க்ஸ் சாக்ரட்டிஸ் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. ஏன் நம்ம படிக்கல? நம்ம தாத்தன் சொல்லிட்டான், மதிப்பு இல்லை. இப்ப சீமானே நானே வேற மாநிலத்திலிருந்து வந்து நேரம் என்ன தலைவனாக்கி முதலமைச்சர் ஆக்கியிருப்பான். இல்ல வெள்ளையா கிளையா வேளாவது இங்கிலீஷ் பேசி வந்தா கூட ஒரு தடவை எடுத்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் உங்க மூஞ்சி மாதிரி ஏன் மூஞ்சி இருக்கா மதிக்கல. இது பிரச்சனையா தான். தாய்மொழியிலிருந்து ஒரு தேசிய இனம் வெளியேற்றப்பட்டு விட்டது. இது நீங்க நல்லா விளங்கணும். நீங்க படுகொலை என்பதை எப்படி பாக்குறீங்க? ஈழ தாயகத்தில் நம் இன மக்களை குண்டு வீசி கொண்டது மட்டும் படுகொலை அல்ல, இந்த தமிழ் நிலத்தில் குடிக்க வச்சு கொண்டதும் படுகொலை தான். 2 லட்சம் பேர் தாலி எடுத்துட்டாங்க குடிக்க வச்சு. இந்த அரசுகள் சொல்லுது தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்ததும் சாதனை தான். இதை நல்லா விளங்கணும். அதுவும் இனப்படுகொலை தான். ஒரு இனத்தை அதன் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றுவது என்பது மிகப்பெரிய இனப்படுகொலை. அதை புரிஞ்சுக்கணும். இவன் வெளியேறிட்டான், இப்ப தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுறான். எப்படி? மீனவ கிராமங்களில் மீன் பிடிக்க முடியாது, அந்த விட்டு வெளியேறணும். இணையத்தில் ஒரு துறைமுகம் வரப்போகுதுங்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? அந்த துறைமுகம் எதுக்கு? எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏற்றுமதி இறக்குமதி. ஒரே கேள்விதான், எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? ஏற்றுமதி இறக்குமதி செய்வீர்கள், அது சரிதான். எதை என் தேசம் ஏற்றுமதி செய்யும், எதை இறக்குமதி செய்யும்? என் மண்ணின் வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்யும். எதை இறக்குமதி செய்யும்? வெள்ளப்புண்டு, வெங்காயம், பருப்பு, இதை இறக்குமதி செய்யும். இது ஒரு கொடுமை. தம்பிதங்கைகளே, கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. நுட்பமாக நீங்க விளங்கும். ஒரு பேராபத்தை நோக்கி நாடும் நாமும் போய்கொண்டிருக்கும் என்கிறதை நீங்க புரிந்து கலந்துக்கணும். அடிப்படை நீரிலிருந்து நமக்கு பிரச்சனை, விதையிலிருந்து பிரச்சனை. தற்சார்பு பொருளாதாரத்தில் இல்லாத இந்த நிலத்தின் மக்களை தாக்கி அடிச்சான். உன்ட்ட விதை இருக்காது. நீயே இனி விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று வந்தால் கூட உன்ட்ட விதை இல்லை. நீ விதையை வச்சிருந்தால் நீ வேற யாருக்காவது அந்த விதையை கொடுத்தீங்கன்னா விதை பதுக்கல் சட்டத்தில் உன்னை கைது செஞ்சு 7 ஆண்டுகள் உள்ள போடுவான். 3 ஆண்டுகள் அண்ணன் பேசி வந்தேன், எவனும் காதல வாங்கல. இப்ப 7 ஆண்டு சிறை பயப்படான். விதையை நீ வச்சிருக்க முடியாது. உன் விதை சின் சாண்டோ மேன் சாண்டோ நிறுவனத்திட்டு இருக்கு.